அண்ணா சூளகிரி போகணுண்ணா. சூளகிரி ஒசூரா? ஒருத்தர் மட்டும்ண்ணா, ஒருத்தங்க மட்டும்தான். வாங்க வாங்க, இல்லைங்க அப்படியே இல்லைங்க இல்லைங்க. வாங்க. ஒசூர் இந்த சூளகிரி தானே தானே ஒசூர்? அதான் நான் சூளகிரி தானே தானே. இல்லை இன்னும் போகணும். சரி முடிஞ்சு. எந்த ஊர்ண்ணா? இங்கே இது பேடப்பள்ளி சிறுபாத்தூர் ரோடு. அண்ணா கொஞ்சம் பெல்ட் போட்டுக்கிறீங்களா? பெல்ட் போட்டுக்கோங்க. அப்படியா? ஏன்னா வண்டி ஸ்பீடாக போகாது. பொண்ணை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். பெல்ட் வந்து இந்த மாதிரி மாட்டினா இதே இல்லை. முன்னாடி 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 ஓகே முன்னாடி. ஆமாம் இப்படி என்னன்னா சேஃப்டினா. இப்போ நம்ம வண்டியில் போகிறோம். இப்போ வந்து வண்டி வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கா, டக்குன்னு யாராவது வந்து தெரியாதவங்க வந்துட்டு பிரேக் போடுவோம். நீங்கள் என்ன அவங்க பெல்ட் போடலாம், முன்னாடி போய் இங்கே முட்டிப்பீங்க, சாய்க்கிடுவோம். ஸோ அதனால தான் பெல்ட் போட்டால் உள்ள பலூன் வச்சிருப்பாங்க. அந்த பலூன் முன்னாடி வந்துடும். அந்த பலூன் வந்த உடனே என்ன ஆகும்னா நம்மளுக்கு அடிபட்டாமல் நம்ம பின்னாடி சேஃபாக இருக்கலாம். ஸோ அதனால தான். சரி எப்படி போகுது நான் வாழ்க்கையெல்லாம்? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கொஞ்சம் இந்த பக்கம் எனக்கு கேட்காது. கொஞ்சம் இது கேட்காது எனக்கு. எப்படி போகுது நான் வாழ்க்கை? போய் கஷ்டப்படுங்களா? 10 நாள் கஷ்டப்பட்டேன். ஆனால் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கேட்கறத. 10 நாள் போய் கஷ்டப்பட்டேன். திருப்பி வரணும். ஓகே என்னன்னா தூக்கத்தில் கீழே இருந்துட்டேண்ணா, ஒரு சைடு காது கேட்க மாட்டேங்குது. எத்தனை பேர் பசங்கண்ணா? 3 பசங்க இருக்கிறாங்க. அங்கே மண்டியில் போய் ஆள் சேர்த்தான். காய்கறி எங்கே ஒசூர்லையா? இல்லை பெங்களூர்லையா? வீடு உங்கள் இதெல்லாம் இங்கே தான் ஒரு 3 பேர். ஓகே சாப்பிட்டாச்சாண்ணா? சாப்பிட்டு இந்த பக்கம் எங்கே இங்கே வந்திருக்கீங்க? நம்ம சொந்த நேரம் இங்கே. நாம் போயிட்டு வரங்க. ஓகே வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைண்ணா. ஏதோ ஒரு டிஸ்டி மாதிரிண்ணா எங்களுக்கு. ஸோ நாங்கள் வெளியே போக முடியுது. இங்கேருந்து வெளியே வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, தடங்கல் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சுண்ணா. அதான் இந்த அத்திப்பள்ளிக்கிட்ட ஒரு சாமியார் இருக்காராம். அவர் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக, அவர் சொன்னால் நடந்துருமா. அத்திப்பள்ளிக்கிட்டயா? அத்திப்பள்ளி வந்து ஏதோ சம்திங் ஏதோ சொன்னாங்க அவங்க. அத்திப்பள்ளிக்கிட்ட ஒரு டோல்கேட் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, சரியாக புரியல. அதான் சாமி நாங்கள் வந்துட்டு இருக்கோம்னு சொன்னோம். என்ன சொன்னார், இன்னும் 4:30 மணிக்கு தான் டைமு, 4:30 மணிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கோயம்புத்தூர் 10 கிலோமீட்டர் அந்தாண்டு போகணும். கொஞ்சம் சத்தம் பேசியா? என்ன சொல்றீங்க? புரியல. அத்திப்பள்ளி ஒசூரை விட்டு அதான் ஒரு 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் செக் போஸ்ட். ஓகே அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஏதோ சொல்லுவாங்கண்ணா, காற்று வந்து பின்னாடி வந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை. நீங்கள் வாங்க, நான் டிஸ்ட்ரிக்ட் சுற்றி போடுறேன். நான் சொல்கிற மந்திரம் வந்து ஒரு 3 வாட்டி சொல்லுங்கள், அது அப்படியே போயிடும்னு சொன்னாங்க. அதுதான் வந்து கிளம்பி வந்துட்டே இருக்கும். அப்போலேருந்து கிளம்பி வந்துட்டே இருக்கும். ரூட் தெரியாத எங்களுக்கு. அப்படியே கேட்டுட்டு வந்துட்டே இருக்கும்ண்ணா. போகிறது மெயின் ரோட்டில் போகுது. அங்கேயும் போயிட்டு அத்திப்பள்ளி கேட்டாலே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமாண்ணா அது? நாமெல்லாம் எல்லாத்துக்கும் போகல. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நம்ம அப்படி போனால் நம்ம இருக்குல்ல, அங்கே பார்த்து ஏதான ஒன்று பார்த்து அதான் சாமியார் பூஜை ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது அவர் ஏதோ சொல்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் இன்னும் ஃபோனே பண்ணல. அதான் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் ஃபோனே பண்ணல. ஃபோன் பண்ணால் அவர் ஏதோ சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு போயிடலாம். திருப்பி கிளம்பி போனால் தானே நாங்கள் நாளை காலையில கோயம்புத்தூர் போய் சேரலாம். அதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார். இப்போ வரைக்கும் ஃபோனே பண்ணல அவர். பண்ணுறாரு. இவர் தான் நினைக்கிறேன். ஹலோ
சாமிஜி. பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர்பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். சாமிஜி வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்லைங்க நாங்கள் காலையில் கிளம்பிட்டோம். வர்ற வழியில் செம்ம பிரச்சனைகள். அதான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஒரே தடங்களாக வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னே தெரியல. ஓ காத்தா? நாங்கள் எங்கேயும் போலியே சாமி. அந்த மாதிரி காத்துக்கிட்டு வர்றது மாதிரி அந்த மாதிரி எங்கேயும் போலியே. நாங்கள் எதுவும் பண்ணதில்லையே. நான் ஏன் வர்றதுன்னு தெரியலையே. சரி இப்போ என்ன பண்ணோம் சாமி? வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி சரி. இருக்காரு இன்னொருத்தர் யாரோ வந்து ஏறினாரு. டிப்டி கூப்பிட்டா ஏறினாரு. உங்கள் பேர்னா? உங்கள் பேர்? நாராயணா. இருக்காரு. அவர் யாருன்னே தெரியாது சாமி. அவர் டிப்டி கேட்டார், பாவம் இறக்கி விடலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டோம். ஓஹோ அப்படியா? சரி சாமி, பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சாமி. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சார். அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா வராது இல்லை திருப்பி நம்மக்கிட்ட? ஓகே சார். கண்டிப்பாக நான் இப்போ பண்ணுறேன் சார். தேங்க்ஸ் சார். அண்ணா அவர் என்ன சொன்னார்னா, பழம் எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கணுமா. அவர் வந்து ஒரு அந்த மந்திரம் சொல்கிறேன், அதே வந்து பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணுற சொன்னார். அந்த டைமில் வந்து தூக்கி கொடுத்து லிமிச்சு பழம் எடுத்து வந்துருக்கேன். முதல்ல அதை பண்ணுங்க தயவு செஞ்சு, இல்லைன்னா அது பின்னாடியே துரத்துட்டே வரும் உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்காரு. சரி என்னங்க விஷயம் ஒரு நிமிஷம் அண்ணா சரிங்க நான் சொல்கிறேன். நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது அந்த மந்திரம் சொல்லுங்கள் சரிங்களா? கண்ணை மூடிட்டு நீங்கள்லாம் கண்ணை மூடுங்க. நான் கண்ணை மூடினா வண்டி ஓட முடியாது. நீங்கள் கண்ணெல்லாம் மூடுங்க. ஸோ ஜும் ஜம் ஜக் கண்ணு மூட்டு இந்த மந்திரம் ஒரு 10 வாட்டி சொல்லுங்க. ஜும் ஜம் ஜக் ஜும் ஜம் ஜக் ஜும் ஜம் ஜக். அதே மாதிரி மனசை சொல்லுங்க. கரெக்டாக 10 வாட்டி சொல்லுங்க. அதுக்கு மேலே சொல்லாதீங்க. யாரு கூப்பிட்டாலும் பக்கத்தில் கிட்ட திரும்பி பார்க்காதீங்க. சாமி பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி. இல்லைன்னா போற போக்குல ஒரு காட்டிட்டு போயிரு. கூப்பிடுற மாதிரியே இருக்குமா, ஆனால் பார்க்காதீங்க. சொல்லிட்டீங்களா? இப்போ இந்த எலுமிச்சை பழமே அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நான் சொல்லும்போது அண்ணா கிட்ட கொடுத்துருங்க. சரி அண்ணா, நீங்கள் அப்படியே தூக்கி போடுங்க வெளியே. சரிங்கண்ணா? அப்படியே தூக்கி போடுங்க எலுமிச்சை பழம். நான் சொல்லும்போது என்னன்னா, சாமி என்ன சொன்னாருன்னா, நம்ம தெரியாத ஒரு ஆள், அது நம்ம போடக்கூடாது. நம்ம தெரியாத ஒரு ஆள் கிட்ட கொடுத்துட்டு தூக்கி போட சொல்லணுமா. பின்னாடி பார்க்காம வந்துருங்க, எதுவும் நடக்காது, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச சனியெல்லாம் போயிடுன்னு சொன்னாங்க சார். சரிங்களா? இல்லைண்ணா நீங்கள் ஜஸ்ட் தூக்கி மட்டும் போடுங்களா? இல்லைண்ணா இது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதெல்லாம் நான் போடக்கூடாது. ஏன்னா எப்பயுமே அந்த மாதிரி அப்படிலாம் நான் இப்போ வந்து தொட்டுட்டாச்சு. நான் இப்போ பண்ணியாச்சு. இப்போ என்ன இல்லைண்ணா அது நான் பின்னாடி பண்ணா கூட நாமெல்லாம் போடுறது இல்லை. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் தூக்கி போட்டுருங்க. போடக்கூடாதுண்ணா. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லைண்ணா அது வந்து ஏதாவது பண்ணிவிடுண்ணா. அதுக்கப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும்ண்ணா. அது உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல. பிரச்சனை வருதுல நாம அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்து நீங்க செய்ய தொழில் நூறுதோட கொஞ்சம் நாம போடக்கூடாது. அது இல்லை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் கண்ணாடி இறக்கிட்டு போட்டு விட்டுருங்க. அப்படியே தான். வேறு எதுவும் நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடாது. அப்படியே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். நம்ம பாட்டு நம்ம ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். இந்த நாட்டுல லட்சக்கணக்கான வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. உன் வண்டியில ஏறிதானா நான் மாட்டிக்கிறேன். என்னை இறக்கி விட்டியா? 4 பேர் சேர்ந்து கொஞ்சம் பொருங்க தயவு செஞ்சு. நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் சாமி கிட்ட அவர் என்ன சொல்கிறார். ஹலோ சாமிஜி. அதான் சாமிஜி அவர் வந்து இல்லை வேணாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணலாம்? சரி இப்போ அவர் பிடிச்சிடுமா? நம்ம தூக்கி போட்டுடலாமா? அப்போ ஐயோ சாமி பாவம் சாமி அவரு. இப்போ என்ன பண்ண சொன்ன அவரை? அவர் தொட மாட்டேன்னு சொல்றாரு. இல்லைன்னா அவரை பிடிச்சிருக்குமா? ஐயோ ரொம்ப ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோமே. நான்
நான் சொல்லி பார்க்குறேன் சாமி. இல்லைன்னா சரி விடுங்க, கடவுள் விட்ட வழி தான், அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது. விடுங்க, பார்த்துக்கலாம் சாமி. எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம தலைவதி, அவ்வளோதான். நான் சொல்கிறது சொல்லிட்டாங்க, நான் இன்னொரு வாட்டி சொல்லி பார்க்குறேன் நீங்கள் சொன்னது அப்படியே. அண்ணா இது போடலன்னா ரொம்ப பிரச்சனை வரப்போகுதுண்ணா உங்களுக்கு. என்ன பிரச்சனை ஆகுதுல நீங்கள் போட்டாங்கண்ணா, ஏதாவது நீங்கள் கும்பிடிக்க நீங்கள் தான் சத்தமாக தவிர நாம் அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை சாமி, ஜஸ்ட் நீங்கள் தூக்கி போட்டுருங்க. போட்டாங்கண்ணா. உங்ககிட்ட வரக்கூடாது. நான் நிறுத்து, நான் இறங்கிறேன் நான். அப்படி இல்லை, நான் என்ன நிறுத்துக்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு இல்லைண்ணா, உங்கள்கிட்ட வரக்கூடாதுன்னு தானே நாங்கள் எல்லாம் நம்மளுக்கு வேணா நிறுத்தின. சரி, அந்த மந்திரம் மட்டும் சொல்லி இறங்கிடுங்க. நீங்க அதான் சொல்றேன், மந்திரம் மட்டும் சொல்லிட்டு இருங்க. ஜும் ஜங் ஜக்குன்னு சொல்லுங்க போதும். அது மட்டும் சொல்லுங்க, நான் நிப்பாட்டி நீங்க இறங்கிக்கோங்க. ஏன்னா உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன், இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். வெறும் நீங்க ஜும் ஜங் ஜக்குன்னு கொடுங்க, சொல்லுங்க போதும். சரி, பஸ் ஸ்டாண்ட் நிப்பாட்டுற, அதான் நீங்க ஜும் ஜம் ஜக்குன்னு போடுங்க, சொல்லுங்க போதும். சொல்லுங்க, நான் சொல்ற பேச்சு கேளுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்ண்ணா. எங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுல்ல, நீங்க ஏதோ நல்லா சரிண்ணா, அது அப்புறம் உங்களுக்கு இஷ்டம், நான் இங்கே வச்சிடுறேன். இறங்கிறேன். சரி, ஒரு வாட்டி தொட்டு ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்லுங்கண்ணா. நேரத்தில் அப்படியே இறக்கணும், நான் இறங்கிறேன். சொல்ற பேச்சு கேளுங்கண்ணா. எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அப்படியே நிறுத்தி இறக்கி விட்டுறேன். ஏன் சாமி அப்படி இல்லை இல்லை மானாண்ணா, கொஞ்சம் சொல்ற பேச்சு இல்லை மானா இங்கே பாரு, அந்த மாதிரி எல்லாம் தொழில் செய்கிற மாதிரி தான் நாம சரி சரி வேணா. இங்க பாருங்க ஒரு வாட்டி, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது என்னது? வெளியில் போறங்க. என்னது இது? சரி, இது என்னது? இது என்னது? கேமரா. சரி, நான் வந்து விடுறேன் உங்களுக்கு. சரி, நான் இதெல்லாம் இல்ல, நான் சொல்ல போயிருங்க. தெரியாத வண்டி ஏறக்கூடாது. யாராவது வந்து இல்ல அந்த மாதிரி ஏறினா பிரச்சனைல போய் மாட்டுவீங்க, அந்த மாதிரி தெரியாத வண்டி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு யூடியூப் சேனல்லாம் வந்து என்னன்னா, நம்ம சேனல்ல வந்து புதுசா ஒரு எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னன்னா, தெரியாத வண்டி ஏறக்கூடாது. ஏறினா இப்போ நாங்க ஓகே, நான் இப்போ தெரியாத வந்து கூப்பிட்டு போனவங்க, அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இது அப்படி புரியுதா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வர மாட்டோம், கரெக்டா? ஸோ அதனால தான் சொல்லுவேன். இப்போ வந்து நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நான் தெரியாத வண்டி ஏறாதீங்க மட்டும் சொல்லுங்க. இங்க மட்டும் பார்த்து தெரியாத வண்டி ஏறாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா, ஒரே ஒரு வார்த்தை. இல்லண்ணா, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, தெரியாத வண்டி ஏறாதீங்கன்னு சொல்லுங்க. நீங்க பார்த்து சொல்லுங்க, எங்க கேமரால பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க, தெரியாத வண்டி ஏறக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதுதான் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றேன். நான் உங்களை விட்டுடுறேன், நான் வந்து சரி எடுங்க. சரி சரி சொல்லிடுங்க, ஒரு வாரம் சொல்லிடுங்க, நான் நிப்பாட்டுறேன். எங்க இல்ல வாங்க, நான் சுலைக்கீழ நிப்பாட்டுறேன், பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டுறேன். வாங்க, இல்ல வாங்க சுலைக்கீழ நிப்பாட்டுறேன். சரி, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, தெரியாத வண்டி ஏறாதீங்கன்னு சொல்லுங்க. அது மந்திரம் கூட இல்லையா, ஒரு நல்லதுக்கு சொல்றீங்க நீங்க, கரெக்டா? இப்போ நீங்க பெரியவங்க, இப்போ தெரியாதவங்க ஒண்ணு டக்குன்னு ஏறிடுவாங்க. அது நீங்க பெரியவங்க என்ன சொல்லணும், தெரியாத வண்டி ஏறாதீங்கன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி எல்லாம் புரியல. இதான் வரைக்குமே எத்தனை வண்டியில் பாய்க்கிறங்க போக கூடாதுண்ணா. இப்போ போனீங்க, ஏதாவது பிரச்சனை போய் மாட்டிட்டாங்க, என்ன பண்ணுவீங்கன்னா? நாம இதான் வரைக்குமே போறங்க வரங்க, அந்த மாதிரி பிரச்சனை இதான் வரைக்குமே. அப்போ போறதான் நீங்க அப்படியே சொல்றீங்க, கரெக்டா? திருத்தவே முடியாது. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட், விடு.